Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். சத்யசீலன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் கிராமத்தில் அருகில் உள்ள சாலையூர் என்ற பகுதியில் விவசாயி ராமகிருஷ்ணன் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது நிலத்தின் அருகே உள்ள வீட்டில் அவரது தாத்தா கோபால் மற்றும் அவரது பேரன் கார்த்திகேயன் என்பவருக்கு 32 வயதாகிறது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் மர்ம நபர்கள் 4 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நபரின் மீது சரமாரியான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கூர்மையான ஆயுதங்களான கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சம்பவ இடத்திலேயே அந்த கார்த்திகேயன் என்பவர் துடிதுடித்து இறந்துள்ளார். மேலும் அவர்களை தடுக்க முயன்ற அவரது தாத்தா கோபாலுக்கும் பல இடத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த உறவினர்கள் ஓடி வந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் சாவகாசமாக சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த வெட்டுக்காயத்தில் பலத்த காயமடைந்த அவரது தாத்தா கோபாலும் என்பவரும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் தொடர்ந்து இது போன்ற கொலை சம்பவங்கள், கஞ்சா, போதைப் பொருட்களின் பழக்கத்தால் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் கூலிப்படையினரின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.